வரவிருக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீப திருநாளில் தமிழக மக்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தொகையாக வழங்கலாம் அப்படின்ட்டு தமிழக அரசு திடீரென ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. யாருக்கு இந்த 5000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும்? இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருமே ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்ப்லைனில் டைட்டில் எல்லாமே கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ ஆமாங்க, வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து, அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 5000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். தீப திருநாளில் 5000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்கிறதா தமிழக அரசு சொல்லிகிட்டு இருக்காங்க. யாருக்கு வரவு வைக்கப்படும், இதற்கான டோக்கன்கள் எங்கே நீங்கள் பெற்றுக்கொள்வது என்பதை பற்றின முழுமையான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி சில முக்கியமான அப்டேட்டை தான் நான் இதில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு NPHH, PYY, AYY இந்த மாதிரி வகைப்படுத்தப்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த தீபாவளி பரிசு தொகையை வழங்குவதற்கான அறிவிப்பு வந்தாச்சுங்க. ஸோ இந்த தீபாவளி பரிசு தொகையை வாங்குவதற்கு எந்த தேதியிலிருந்து டோக்கன் கடைகளில் வழங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 17ஆம் தேதியிலிருந்து அனைத்து ரேஷன் கடைகளிலும் இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே கொடுத்துட்டு வராங்க. ஸோ 3 வகையான ரேஷன் அட்டைகளுக்கு பரிசு வழங்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற அட்டைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த 3 வகையான ரேஷன் அட்டைகளுக்கு மட்டுமே வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற அனைத்து நபர்களுக்கும் இந்த பரிசு தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தீபாவளி பரிசு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேஷ்டி, சேலை, கெட்டில் எல்லாமே சில மாவட்டங்களில் கொடுத்துட்டு வராங்க. இதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல் பரிசு தீபாவளி கொடுக்கலாம். ஏன்னா சென்ற ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இது எதுவுமே கொடுக்கல, பொங்கலில் கொடுக்கல. கடந்த 2-3 பொங்கல் போயிடுச்சு, அப்பையும் கொடுக்கல. இப்போ மட்டும் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற. சரி, ஓகேங்க. இப்போதைய சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால பொங்கல் பரிசு தொகை எல்லாமே சேர்த்து தீபாவளிக்கு வழங்க இருக்காங்க. அதே போல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் குறைச்சி நல்லது பண்ணிட்டாரு. ஸோ அதே போல் திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கான உரிமை தொகையை 1000 ரூபாயை வழக்கம் போல் வழங்கிட்டு வராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திமுக செய்து வர ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மகளிருக்கு. ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 5000 ரூபாய் வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பரிசாக தீபாவளிக்கு இந்த டோக்கனை நாம் வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. ஸோ டோக்கன்கள் அனைத்துமே 17ஆம் தேதி காலை முதல் உங்களுடைய ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் சரியாக ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயிலை கேட்பாங்க. அதையும் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாவட்டங்கள் வழியாக இந்த ரேஷன் கடைகளில் இந்த 5000 ரூபாய்க்கு உண்டான டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ மகளிர் உரிமை தொகை பெறாதவங்களுக்கும் இது கிடைக்கும். ஓகேங்களா? பெறாதவங்க உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலை ரேஷன் கடையில் என்ட்ரி பண்ணுறதா இருக்கும். ஸோ இதை பற்றின அடுத்தடுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.